ஹாய் வியூயர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரெடிஷ்னல் சுறா மீன் புட்டு. சுறா புட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, சுறா புட்டு. அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியண்ட்டு தேவைன்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய், அப்புறம் தேங்காய் பூ, சுறா மீன் வேக வச்சு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு டீபோன் பண்ணி வச்சிடணும். அப்புறம் சின்ன வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் பூண்டு நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கணும். அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் பட்டை, லவங்கப்பட்டை கொஞ்சம் இடித்து வச்சுக்கணும். லவங்கப்பட்டையும் கிராம்பையும் இடித்து வச்சுக்கணும். இப்போ கடாயில் நல்லெண்ணெய், முக்கியமாக நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். இது ரொம்ப நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ்லாம் நிறையா உள்ளது. இதில் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளது. லாக்டேட்டிங் மதருக்கு ஆஃப்டர் டெலிவரிலாம் இந்த சைட்லெலாம் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணி வாங்கி கொடுப்பாங்க இந்த மீன். அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளது. நல்லெண்ணெய் இப்போ ஊற்றியாச்சு. அப்புறம் முதல்ல சின்ன வெங்காயம் அதை போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் சோட் பண்ணிக்கணும். நல்லா ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பொதுவாகவே ஃபிஷ்ஷு இருக்கிற நான்வெஜ்லேயே ஃபிஷ்ஷு தான் ரொம்ப நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளது. பட் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மட்டன் சிக்கன் போவாங்க. மீன் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளது. பல டிசீஸ்க்கு மருந்து மீன் தான். அது எப்படி சாப்பிட்ணும், என்னென்ன மீன் சாப்பிடணும், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி சாப்பிட்டிங்கன்னா நோயற்ற வாழ்வோட வாழலாம். இப்போ பச்சை மிளகா போட்டாச்சு. நல்லா இது போட்டு வதக்கிக்கணும். நல்லா ஒரு 2 மினிட்ஸு நல்லா வதக்கிட்டு, அது ரொம்ப ஒரு சிம்பிளான வேலை தான் இது. ரொம்ப சீக்கிரம் முடிச்சிடலாம். அதிகபட்சம் ஒரு 5 மினிட்ஸ் அவ்வளோதான். இப்போ நம்ம இதை டீபோன் பண்ணி வச்சுருந்த இந்த சுறாவை உடச்சி அப்படியே போட்டு விட்டணும். ஜஸ்ட் அப்படி உதுத்து விடுறதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஊற்றி விட்டாலே போதும். சால்ட்டு போடணும், கொஞ்சம் தேவையான அளவுக்கு சால்ட்டு. போதும், ஒரு ஸ்பூன் பண்ணிங்கன்னா போதும். நல்லா அப்படியே கரண்டியால் கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா உடையும், புட்டு மாதிரி ஆகிடும். இது ரொம்ப ஃபேமஸ் செட்டிநாடு சுறா புட்டு காரைக்குடி சைடில் ரொம்ப பெரிய ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு. ஆனால் அந்த மீன் எப்போதுமே கிடைக்காது மார்க்கெட்டில். என்றைக்காவது கிடைக்கும்போது வாங்கிக்க வேண்டியதுதான். அப்புறம் இப்போ மேலே கடைசியாக இந்த திரி வச்சிருக்க தேங்காய், கருவேப்பிலை, அவ்வளோதான். இது ரொம்ப அதிகபட்சம் ஒரு 5 மினிட்ஸ் தான். இது பாருங்க, இந்த வீடியோவே 3-4 நிமிஷத்தில் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும், ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அவ்வளோதான். இல்லை, சுறாவும் ஓரளவுக்கு ஒரு சைஸில் அட்லீஸ்ட் ஒரு 1 கிலோவாவது இருக்கணும். அப்போ தான் அது நல்லா அவ்வளோதான். ஆவி பறக்க சுறா புட்டு ரெடி. ஓகே, என்ஜாய் பண்ணுங்கள், பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.